வணக்கம். என்னைக்காவது ஒரு பூவ பார்த்து, இதுக்கு உலகத்துல வேற எங்கெல்லாம் என்ன பேர் இருக்குன்னு யோசிச்சிருக்கீங்களா? ஆமா. இல்லனா உங்க வீட்ல இருக்கிற பூனையையும் காட்டுல இருக்கிற புலியையும் பார்க்கும்போது இது ரெண்டுக்கும் என்ன சம்பந்தம்னு தோணிருக்கும். கரெக்ட். உயிரியல் உலகம் இந்த மாதிரி ஆச்சரியங்களால நிறைஞ்சது. இன்னைக்கு நீங்க கொடுத்திருக்கிற என்சிஆர்டி பாடப்புத்தகத்தை வச்சு இந்த உயிருள்ள உலகின் பிரம்மாண்டமான பன்முகத்தன்மையையும் அத விஞ்ஞானிகள் எப்படி ஒரு ஒரு ஒழுங்குக்குள்ள கொண்டு வராங்கங்கிற மர்மத்தையும் விளக்கப் போறோம். ரொம்ப சரியான தொடக்கம். நாம கிட்டத்தட்ட 1.7 இருந்து 1.8 மில்லியன், அதாவது 17 லட்சத்துக்கும் அதிகமான உயிரினங்களை இதுவரைக்கும் கண்டுபிடிச்சு விவரிச்சு பேர் வச்சிருக்கோம். 17 லட்சம். ஆமா, இதுதான் பல்லுயிரியம், அதாவது பயோடைவர்சிட்டி. இந்த கலந்துரையாடல்ல இந்த கோடிக்கணக்கான உயிரினங்களை எப்படி ஒரு விஞ்ஞானி புரிஞ்சிக்க முயற்சி பண்றார், எப்படி அவற்றுக்குள்ள இருக்கிற உறவுகளை கண்டுபிடிக்கிறாங்கன்றத ரொம்ப ஆழமா பார்க்க போறோம். இது வெறும் ஒரு பட்டியல் இல்ல, இது உயிரோட கதை. இந்த கதைய தொடங்குறதுக்கு முன்னாடி இந்த கதையோட ஒரு முக்கியமான கதாநாயகனை பத்தி பேசணும்னு நினைக்கிறேன். பாடப்புத்தகத்துல அவரை 20ஆம் நூற்றாண்டின் டார்வின்னு சொல்றாங்க. ஏர்ன்ஸ்ட் மேயர். யார் இவர்? எதுக்கு இவருக்கு இவ்ளோ பெரிய பட்டம்? ஏர்ன்ஸ்ட் மேயர் ஒரு மாபெரும் ஆளுமை. ஹார்வர்ட் பல்கலைக்கழகத்தோட பரிணாம உயிரியலாளர். அவரோட மிகப்பெரிய பங்களிப்பு என்னன்னா, ஒரு சிற்றினம்னா என்ன, அதாவது வாட் இஸ் அ ஸ்பீஷீஸ்ங்கிற கேள்விக்கு ஒரு தெளிவான வரையறையை கொடுத்ததுதான். ஓஹோ, அப்படியா? ஆமா, இன்னைக்கு வரைக்கும் நாம பயன்படுத்துற உயிரியல் சிற்றினம், அதாவது பயாலஜிக்கல் ஸ்பீசிஸ்ங்கிற கருத்தை உருவாக்கியவர் அவர்தான். அது மட்டும் இல்ல, பறவையியல், வகைப்பாட்டியல், சிஸ்டமேட்டிக்ஸ்னு பல துறைகள்ல கிட்டத்தட்ட 80 வருஷம் பங்களிப்பு செஞ்சிருக்கார். அதனாலதான் அவரை டார்வினுக்கு இணையா கொண்டாடுறாங்க. ஆமா, அவருக்கு உயிரியலின் மும்முடி, அதாவது ட்ரிபிள் கிரவுன் ஆஃப் பயாலஜின்னு கருதப்படுற பால்சான் பரிஸ், உயிரியலுக்கான சர்வதேச பரிசு, கிராஃபோர்ட் பரிசுன்னு 3மே கிடைச்சிருக்கு. 100 வயது வரைக்கும் வாழ்ந்த அறிவியலுக்காக உழைச்சிருக்கார். சரி, அவரோட பங்களிப்புக்கு ஒரு சல்யூட் சொல்லிட்டு நம்ம விஷயத்துக்கு வருவோம். இவ்வளவு உயிரினங்கள் இருக்குன்னு சொல்றீங்க. ஒரு செடிய தமிழ்ல ஒரு பேர்ல சொல்றோம், கன்னடத்துல வேற பேரு, ஆங்கிலத்துல இன்னொரு பேரு. இது எவ்வளவு பெரிய குழப்பம்! மிகச்சரியான கேள்வி. இந்த குழப்பம்தான் வகைப்பாட்டியலோட முதல் புள்ளி. உள்ளூர் பெயர்கள் ரொம்ப வசதியா இருக்கலாம், ஆனா அது ஒரு எல்லைக்குள்ள மட்டும்தான் பயன்படும். ஆமா, ஒரே நாட்டுக்குள்ளேயே ஒரு செடிக்கு 10 பேர் இருக்கும். அதேதான். அப்போ உலக அளவுல விஞ்ஞானிகள் பேசும்போது எப்படி புரிஞ்சுப்பாங்க? இந்த சிக்கலை தீர்க்கத்தான் ஒரு தரப்படுத்தப்பட்ட முறை தேவைப்பட்டது. அதாவது, ஒரு உயிரினத்துக்கு உலகம் முழுக்க ஒரே ஒரு அதிகாரப்பூர்வமான பேர் தான் இருக்கணும். இந்த முறைக்குத்தான் பேரிடுதல், அதாவது நாமன்கிளேச்சர்னு சொல்றோம். ஓகே, அப்போ ஒரு புது உயிரினத்தை கண்டுபிடிச்சா அதுக்கு உடனே பேர் வச்சிடலாமா? இல்ல அதுக்கு முன்னாடி சில வேலைகள் இருக்கா? நல்ல கேள்வி. பேர் வைக்கிறதுக்கு முன்னாடி அந்த உயிரினம் என்ன, அதோட பண்புகள் என்னன்னு சரியா விவரிக்கணும். அது ஏற்கனவே கண்டுபிடிக்கப்பட்ட ஏதாவது ஒரு குழுவோட ஒத்துப்போவுதான் பார்க்கணும். இந்த செயல்முறைக்கு அடையாளம் காணுதல், ஐடென்டிஃபிகேஷன் பேர். அப்போ சரியா அடையாளம் கண்டா மட்டும்தான் சரியான பேர் வைக்க முடியும், இல்லனா தப்பாயிடும். கரெக்ட். இதுக்குன்னு விதிகள் ஏதாச்சும் இருக்கா? யார் வேணாலும் பேர் வச்சிட முடியாதே. நிச்சயமா, இதுக்கு சர்வதேச விதிகள் இருக்கு. தாவரங்களுக்கு பெயர் வைக்க ICBN, அதாவது இன்டர்நேஷனல் கோட் ஃபார் பொட்டானிக்கல் நோமன்கிளேச்சர். ஓகே. விலங்குகளுக்கு பெயர் வைக்க ICZN, இன்டர்நேஷனல் கோட் ஆஃப் ஜூவாலஜிக்கல் நோமன்கிளேச்சர் அப்படின்னு அமைப்புகள் இருக்கு. இந்த விதிகளை பின்பற்றி தான் ஒவ்வொரு உயிரினத்துக்கும் ஒரே ஒரு சரியான அறிவியல் பெயரை நாம உறுதி செய்றோம். இந்த அறிவியல் பேர் வைக்கிற முறையில கரோலஸ் லின்னேயஸ்ங்கிற பேர் திரும்ப திரும்ப வருது. அவர்தான் இதுக்கு காரணமா? அவர்தான் இந்த துறையின் தந்தைனே சொல்லலாம். லின்னேயஸுக்கு முன்னாடி ஒரு உயிரினத்தோட பேரை சொல்றதுன்னா அதோட பண்புகளை எல்லாம் விவரிக்கிற ஒரு நீண்ட லத்தீன் வாக்கியத்தை சொல்லணும். அப்படியா? ஒரு செடியோட பேரை சொல்ல ஒரு பத்தியே படிக்கணுமா? கேக்கலே தலை சுத்துது. ஆமா, கிட்டத்தட்ட அப்படிதான் இருந்துச்சு. லின்னேயஸோட புத்திசாலித்தனம் என்னன்னா, அவர் இந்த சிக்கலுக்கு ஒரு எளிமையான தீர்வை கொண்டு வந்தார். அதுதான் இரு சொற்பேரிடு முறை, பைனாமியல் நோமன்கிளேச்சர். அதேதான். இதன்படி ஒவ்வொரு உயிரினத்துக்கும் 2 சொற்கள்ல ஒரு பெயர். முதல் சொல் பேரினப் பெயர், அதாவது ஜெனரிக் நேம். 2வது சொல் சிற்றினப் பெயர், ஸ்பெசிபிக் எபிதெட். எவ்வளவு எளிமையா இருக்கு பாருங்க. இது 18ஆம் நூற்றாண்டு உயிரியலோட இன்டர்நெட் மாதிரி உலகத்தையே இணைச்சது. வாவ்! மாம்பழத்தோட அறிவியல் பெயர் மேங்கிஃபெரா இண்டிகாவை வச்சு இத விளக்க முடியுமா? நிச்சயம். இங்க மாஞ்சிஃபெராங்கிறது பேரினம். இதுக்குள்ள மாம்பழம் மாதிரி பல தொடர்புடைய சிற்றினங்கள் இருக்கலாம்.
இண்டிகாங்கிறது ஒரு குறிப்பிட்ட சிற்றினம். இது இந்தியாவை குறிக்குது. இந்த 2 பேரும் சேரும்போது அது உலகத்துல இருக்கிற ஒரே ஒரு வகை மாமரத்தை மட்டும் குறிக்குது. குழப்பத்துக்கு இடமில்ல. இதுக்குன்னு சில விதிகள் இருக்குன்னு படிச்சிருக்கேன். சாய்வு எழுத்துல எழுதணும், கையில எழுதுனா அடிக்கோடிடணும், முதல் எழுத்து கேபிட்டல், 2வது சொல்லோட முதல் எழுத்து ஸ்மால். இதெல்லாம் எதுக்கு? ஆமா, அந்த விதிகள் ரொம்ப முக்கியம். ஒன்னு, பெயர்கள் லத்தீன் மொழியில தான் இருக்கணும். அதனால தான் சாய்வு எழுத்துல, அதாவது இட்டாலிக்ஸ்ல எழுதுறோம். அது ஒரு சர்வதேச மொழி, யாரும் சொந்தம் கொண்டாட முடியாது. சரி. 2, கையில எழுதும்போது சாய்வா எழுதுறது கஷ்டங்கிறதால தனித்தனியா அடிக்கோட்டிடுறோம். ஓகே. 3வது, பேரின பெயர் எப்போதுமே பெரிய எழுத்துலயும் சிற்றின பெயர் சிறிய எழுத்துலயும் தொடங்கும். இது ஒரு இலக்கண மாதிரி. ஆனா சில சமயம் பேருக்கு பின்னாடி லின் அப்படின்னு சுருக்கமா எழுதியிருக்குதே, அது என்ன? மேங்கிஃபிரா இண்டிகா லின் அப்படின்னு. அது ஒரு அருமையான நுணுக்கம். அது அந்த சிற்றினத்தை முதலில் விவரித்த ஆசிரியரை குறிக்குது. இங்க லின் என்பது லினேஸை குறிக்குது. ஓ, இது ஒரு வகையில அந்த விஞ்ஞானிக்கு கொடுக்கிற கிரெடிட். ஆமா, இந்த உயிரினத்தை உலகுக்கு அறிமுகப்படுத்தியது நான்னு சொல்ற மாதிரி. ஓ, அப்போ இது வெறும் பெயர் இல்ல, அதுக்குள்ள ஒரு வரலாறே இருக்கு. சரி, நாம இப்போ பேர் வெச்சிட்டோம். ஆனா இந்த மாம்பழத்தை எந்த குழுவுல சேர்க்கறது? அதை எப்படி மத்த தாவரங்களோட தொடர்பு படுத்துறது? இங்கதான் வகைப்பாடு, அதாவது கிளாசிஃபிகேஷன் உள்ள வருதா? மிக சரியா. பேர் வைக்கிறது முதல் படிதான். அடுத்த முக்கியமான படி அது அதோட பண்புகளின் அடிப்படையில வசதியான குழுக்களா பிரிக்கிறது. நாய், பூனை, மாமரம், கோதுமைன்னு நாம இயல்பாவே சில குழுக்களை அடையாளம் காண்றோம் இல்லையா? உயிரியல்ல இந்த ஒவ்வொரு குழுவுக்கும் டாக்ஸான்னு பேரு. ஒரு நிமிஷம். அப்போ நாய் ஒரு டாக்ஸான், பாலூட்டிகள் ஒரு டாக்ஸான், விலங்குகள் அதுவும் ஒரு டாக்ஸானா? எக்ஸாக்ட்லி. டாக்ஸான்கிறது வெவ்வேறு நிலைகளை குறிக்கலாம். நாய் ஒரு நிலை, பாலூட்டிகள் அதைவிட உயர்ந்த நிலை, விலங்குகள் அதைவிட உயர்ந்த நிலை. ஓஹோ. இந்த மாதிரி எல்லா உயிரினங்களையும் அதனதன் பண்புகளின் அடிப்படையில வெவ்வேறு டாக்ஸான்களா வகைப்படுத்துற இந்த முழு செயல்முறைக்கு தான் வகைப்பாட்டியல், டாக்ஸானமின்னு பெயர். இதுல பண்புகளை அறிதல், அடையாளம் காணுதல், வகைப்படுத்துதல், பேரிடுதல்னு எல்லா படிகளும் அடங்கும். அப்போ சிஸ்டமேட்டிக்ஸ் சிஸ்டமேட்டிக்ஸ்னு இன்னொரு வார்த்தை இருக்கே, அதுவும் இதுவும் ஒன்னா இல்ல வேறயா? இது ஒரு முக்கியமான வேறுபாடு. இத ஒரு நூலகத்தை வச்சு புரிஞ்சுக்கலாம். வகைப்பாட்டியல்ங்கிறது நூலகத்துல இருக்கிற புத்தகங்களை அதோட வகையை பொறுத்து பிரிக்கிற மாதிரி. இது அறிவியல் புத்தகம், இது வரலாற்று புத்தகம், இது நாவல்னு பிரிக்கிறோம் இல்லையா? அது மாதிரி. சரி, அது புரியுது. ஆனா சிஸ்டமேட்டிக்ஸ் இன்னும் ஒரு படி மேல போகுது. எப்படி? சிஸ்டமேட்டிக்ஸ் அந்த புத்தகங்களை வெறும் வகையா பிரிக்கிறதோட நிறுத்திக்காது. அது அந்த புத்தகங்களுக்கு இடையேயான பரிணாம உறவுகளையும் எவல்யூஷனரி ரிலேஷன்ஷிப்ஸையும் கருத்தில் கொள்ளும். பரிணாம உறவுகளையா? ஆமா, அதாவது எந்த எழுத்தாளர் யாரோட தாக்கத்துல எழுதினார், எந்த புத்தகம் எந்த புத்தகத்துக்கு பிறகு வந்ததுன்னு ஒரு வரலாற்று தொடர்பை உருவாக்குற மாதிரி சிஸ்டமேட்டிக்ஸ் உயிரினங்களோட குடும்ப மரத்தை, ஃபேமிலி ட்ரீய வரைய முயற்சி பண்ணுது. வாவ், இந்த நூலக உதாரணம் ரொம்ப தெளிவா புரிய வைக்குது. Taxonomy is organizing the library. Systematics is understanding the story of how the books are connected. சரி, இந்த வகைப்படுத்துறது ஒரு படிநிலை அமைப்பு, ஒரு ஹையரார்க்கின்னு சொல்றாங்க. அத கொஞ்சம் விளக்க முடியுமா? நிச்சயமா. வகைப்பாடுங்கிறது ஒரே படியில முடியிற விஷயம் இல்ல. அது பல படிகளை கொண்ட ஒரு ஏணி மாதிரி. ஒவ்வொரு படியும் ஒரு வகை அல்லது தரம். இந்த எல்லா வகைகளும் சேர்ந்து தான் வகைப்பாட்டு படிநிலையை உருவாக்குது. இத ஒரு தபால் முகவரி மாதிரி கற்பனை பண்ணிக்கோங்க. தபால் முகவரியா? அது சுவாரஸ்யமா இருக்கே, எப்படி? இப்போ பேரரசு, அதாவது கிங்டம், அது நாடு மாதிரி. தொகுதி, அதாவது ஃபைலம், அது மாநிலம். ஓகே, அப்ப வகுப்புங்கிறது நகரம், வரிசைங்கிறது ஏரியா, அப்படிதானே? அதேதான். குடும்பங்கிறது தெரு, பேரினம் வீட்டு நம்பர், கடைசியா சிற்றினம் அந்த வீட்ல இருக்கிற குறிப்பிட்ட நபர். எப்படி முகவரியில ஒவ்வொரு படியும் மேலும் மேலும் துல்லியமாகுதோ அதே மாதிரிதான் இங்கேயும். சூப்பர் அனாலஜி. அப்போ அந்த வரிசை சிற்றினம், பேரினம், குடும்பம், வரிசை, வகுப்பு, தொகுதி, பேரரசு. சரிதானே? மிகச்சரி. அப்போ ஒரு கேள்வி. நாம மேல போக போக, அதாவது சிற்றினத்திலிருந்து பேரரசுக்கு போக போக பொதுவான பண்புகள் கூடுமா குறையுமா? நீங்களே சொல்லுங்க. ஒரு தெருவுல இருக்கிற வீடுகளுக்குள்ள ஒற்றுங்க அதிகமா இருக்குமா, இல்ல ஒரு நாட்டுல இருக்கிற எல்லா வீடுகளுக்கும் ஒற்றுமை அதிகமா இருக்குமா? ஒரு தெருவுல இருக்கிற வீடுகளுக்கு தான். அப்போ நாம படிநிலையில மேல போக போக பொதுவான பண்புகள் குறையுது. கீழ்நிலையில இருக்கிற உயிரினங்களுக்குள்ளதான் அதிக ஒற்றுமை இருக்கும். பர்ஃபெக்ட். கரெக்ட். நம்பிக்கலாம்.
சிற்றினம்தான் இந்த அமைப்போட அடிப்படை அழகு. அதாவது அடிப்படை ஒற்றுமைகள் கொண்ட தங்களுக்குள்ள இனப்பெருக்கம் செஞ்சுக்கக்கூடிய உயிரினங்களோட குழு. உதாரணமா பேந்தேரா லியோ, அதாவது சிங்கம். அப்புறம் பேந்தேரா டைக்ரிஸ், அதாவது புலி. இது ரெண்டும் வேற வேற சிற்றினங்கள். ஆனா ரெண்டுமே பேந்தேராங்கிற ஒரே பேரினத்துக்குள்ள, ஜீனஸ்குள்ள வருது. ஏன்னா அவற்றுக்குள்ள நெருங்கிய தொடர்பு இருக்கு. அப்போ பேரினம்ங்கிறது நெருங்கிய தொடர்புடைய சிற்றினங்களோட தொகுப்பு. சரி, பூனையும் புலியும் பார்க்க ஒரே மாதிரி இல்லைனாலும் பூனைக்கு, அதாவது ஃபெலிஸ்கேட்டஸ்க்கும் புலிக்கும் என்ன தொடர்பு? அதுதான் அடுத்த பணி. குடும்பம், ஃபேமிலி. பேந்தரா பேரினமும் ஃபெலிஸ், அதாவது பூனையோட பேரினமும் சேர்ந்து ஃபெலிடே என்ற பூனை குடும்பத்துல வருது. ஓஹோ, ரெண்டும் பூனை குடும்பம். அப்போ நாய்? நாய், அதாவது கேனிஸ் லூபஸ் ஃபெமிலியாரிஸ், அது வேற குடும்பம். அது கேண்டிடே. அப்போ இந்த பூனையும் நாய் குடும்பத்தையும் இணைக்கிற அடுத்த படி எது? அதுதான் வரிசை, ஆர்டர். பூனை குடும்பமும் நாய் குடும்பமும் ரெண்டுமே மாம்சம் சாப்பிட்ற விலங்குகள் இல்லையா? ஆமா. அதனால அவை ரெண்டையும் கார்னிவோராங்கிற வரிசையில வைக்கிறோம். இந்த வரிசையில கரடி, கீரிப்பிள்ளை குடும்பங்களும் வரும். இந்த கார்னிவோரா வரிசையோட மனுஷங்க வர்ற பிரைமேட்டா வரிசையை இணைக்க முடியுமா? ரெண்டுமே பாலூட்டிகள் தானே? மிகச்சரி. கார்னிவோரா, பிரைமேட்டா, அதாவது குரங்கு, மனிதன் வர்ற வரிசை. இது மாதிரி பல வரிசைகள் ஒன்னா சேர்ந்து மெமாலியாங்கிற வகுப்ப, கிளாஸ உருவாக்குது. ஏன்னா இது எல்லாத்துக்கும் உடம்புல முடி இருக்கும், குட்டி போட்டு பால் கொடுக்கும். எக்ஸாக்ட்லி. இந்த மமாலியா வகுப்போட பறவைகள், மீன்கள், ஊர்வன இதையெல்லாம் எப்படி இணைக்கிறது? இது எல்லாத்துக்கும் ஒரு பொதுவான பண்பு இருக்கு. அது முதுகுத்தண்டு. சரிதான். அதனால இந்த எல்லா வகுப்புகளும் சேர்ந்து கோர்டேட்டா அப்படிங்கிற தொகுதியில, ஃபைலம்ல வருது. இந்தியா கோர்டேட்டா மாதிரி இருக்கிற எல்லா விலங்கு தொகுதிகளும் விலங்கு பேரரசு, அதாவது கிங்டம் அனிமேலியாக்குள்ள அடங்கும். பாடப்புத்தகத்துல அட்டவணை 1.1ல மனிதன், வீட்டு மாம்பழம், கோதுமை எல்லாத்துக்கும் இந்த முழு படிநிலையும் கொடுத்திருக்காங்க. உதாரணத்துக்கு வீட்டு ஈயோட பேர் மஸ்கா டொமெஸ்டிகா, அது டிப்டரா வரிசை, இன்செக்டா வகுப்பு, ஆர்த்ரோபோடா தொகுதியைச் சேர்ந்தது. இது பார்க்கும்போது எவ்வளோ நேர்த்தியா இந்த அமைப்பை உருவாக்கியிருக்காங்கன்னு புரியுது. ஆமாம், இந்த வகைப்பாட்டியல் அறிவுங்கிறது வெறும் பேர் பட்டியல் கிடையாது. இது வேளாண்மை, வனம், தொழில்துறைன்னு பல இடங்கள்ல பயன்படுது. ஒரு பயிரை தாக்கும் பூச்சிய சரியா அடையாளம் கொண்டா மட்டும்தான் அது கட்டுப்படுத்த முடியும். ஆமா, அது சரிதான். ஒரு செடியில மருத்துவ குணம் இருக்குன்னா அதோட தொடர்புடைய செடிகள்லயும் அந்த குணம் இருக்க வாய்ப்பு இருக்கு. இந்த அறிவு தான் பல்லுயிரிலை புரிஞ்சுக்கவும் பாதுகாக்கவும் அடிப்படை. சுருக்கமா சொன்னா, நாம ஒரு மிகப்பெரிய குழப்பமான உயிரியல் நூலகத்துக்குள்ள நுழைஞ்சு லின்னேயஸ் கொடுத்த இருசொற் பெயருங்கிற அட்டைய வச்சு ஒவ்வொரு புத்தகத்துக்கும் பேர் கொடுத்து, பிறகு அந்த புத்தகங்களை அதோட உள்ளடக்கம் மற்றும் வரலாற்று தொடர்பு அடிப்படையில தெரு, நகரம், மாநிலம், நாடுன்னு ஒரு பிரம்மாண்டமான அடுக்குல அடுக்கி வச்சிருக்கோம். இந்த முழு பயணம் தான் வகைப்பாட்டியல் மற்றும் சிஸ்டமேட்டிக்ஸ். இதை விட அழகா அதை சொல்ல முடியாது. இது உயிரியல் ஆராய்ச்சியோட அடித்தளம். இந்த ஆழமான கலந்துரையாடல் உயிரினங்களை வகைப்படுத்துறதுக்கு பின்னாடி இருக்கிற அறிவியலையும் அதோட அழகையும் உங்களுக்கு தெளிவா விளக்கியிருக்கும்னு நம்புறோம். நீங்க சிந்திச்சு பார்க்கறதுக்கு ஒரு கேள்வியோட முடிக்கலாம்னு நினைக்கிறேன். இந்த வகைப்பாட்டு முறைகள் நிரந்தரமானதா, இல்ல புதுசா ஏதாவது கண்டுபிடிக்கும் போது இது மாறுமா? இன்னொரு படி மேல போய் யோசிச்சா, இன்னைக்கு நம்ம கிட்ட மரபணு வரிசைப்படுத்துதல், அதாவது டிஎன்ஏ சீக்வென்சிங் மாதிரி சக்தி வாய்ந்த கருவிகள் இருக்கு. இந்த டிஎன்ஏ சான்றுகளை வச்சு பார்க்கும்போது நாம இதுவரைக்கும் நெருங்கிய உறவினர்கள்னு நினைச்சிருந்த உயிரினங்கள் ரொம்ப தூரத்து சொந்தம்னோ, சம்பந்தமே இல்லைன்னு நினைச்சவங்க நெருங்கிய சொந்தம்னு தெரிய வரலாம். அப்படி நடக்கும்போது நாம இன்னைக்கு பேசின இந்த வாழ்வின் மரம் எதிர்காலத்துல எப்படி மாற்றி வரையப்படலாம் சிந்திச்சு பாருங்க.